யுதிஷ்டிரனுக்கும் ஏனைய பாண்டவர்கள், அர்ஜுனன் அங்கே இல்லை, ஏன்னா அர்ஜுனன் இன்னும் தேவலோகத்தில் தான் இருக்கான். கீழே பூமியில் யுதிஷ்டிரனுக்கும் ஏனைய பாண்டவர்கள், அதாவது பீமனாகட்டும், நகுலனாகட்டும், சகதேவனாகட்டும், பாஞ்சாலி திரௌபதி ஆகட்டும், இவாளுக்கெல்லாம் கதையை சொல்லி கொண்டு வந்தார் லோமஷர் அப்படிங்கிற மகரிஷி. இப்போ ராமாயணத்தில் ஒரு இடம் வரும், என்னென்னா பாலகாண்டத்தில் ராமர், லக்ஷ்மணன் விஸ்வாமித்திரருடைய ஆக்ஞையை கேட்டு பின்னாடி போவார். போகிற வழியில் அவர் நிறைய கதைகள் சொல்லிகிட்டே வருவார். குஷிக சுத கதித விதித நவ விவித கத. தேசிகன் ஒரே வரியில் எடுத்தார். அதாவது குஷிக சுதனான விஸ்வாமித்திரர் நிறைய கதைகளை சொல்லி, விதவிதமான கதைகளை சொல்லி கேட்ட ராமன் அப்படிங்கிறார். அது பாலகாண்டத்திலே வரும். இந்த நவவிவித கதைன்னு தேசிகன். ஏன் நவவிவித கதைன்னு சொல்லணும்னா, ராமனுக்கு கதை சொன்னாராம் விஸ்வாமித்திரர். ஆனால் எப்படி கதை சொன்னாராம்? காலத்துக்கு ஏற்ற மாதிரி கதையை சொன்னாராம். இப்போது புராணம்ங்கிறதுக்கு என்ன பேர் தெரியுமோ? புரா அபி நவம் புராணம். புரா ரொம்ப பழசு, ஆனால் நவம் நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. அதனால் சொல்லுபவர் கூட என்ன பண்ணணும்னா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி உபன்யாசம் பண்ணணுமே ஒழிய, நிறைய பேர் எங்கிட்டே வந்து நான் தொடக்க காலத்தில் சொல்லிட்டா, இப்போ பழகி போயிடுத்தவாளுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு ஆரம்ப காலத்தில் சொல்லுவாள். 1960 அனந்தராம தீக்ஷிதருடைய ஸ்டைலே வேறு, நீங்கள் வேறு தினசில் சொல்கிறீங்களே. அவர் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி உபன்யாசம் பண்ணார். நம்ம இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். இப்போ 2040 ஒருத்தர் உபன்யாசம் பண்ண வருவார், அவர் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி உபன்யாசம் பண்ணணும். நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணுமே ஒழிய. யோசிச்சு பாருங்கோ, நீங்கள்லாம் அத்தனை பெரியவா அனுபவஸ்தாள் இருக்கள். இப்போது அனந்தராம தீக்ஷிதர் கதை சொல்லும்போது எல்லாரும் கீழே உட்காந்து தானே கேட்டா இல்லையா? அதனால் எல்லாம் மாறுறதோனோ. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இருப்பு நமக்கு, இப்போ பாருங்கள், இப்போ வெயில் காலம் வந்து கொடுத்தோன்னா எல்லார் வீட்டிலையும் இருக்குது, பரவாயில்ல வாங்க ஏசி இருக்குங்கிறோம். 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ வீட்டில் ஏசி இருந்தது? அதே சூரியன் தான், அதே தான் சுட்டெரிப்பர், அதே பாஞ்ச பௌத்திக சரீரம்தான். ஆனால் இப்போ இவ்வளவு தேவைப்படுறது பாருங்க. எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உபன்யாசம் பண்ணணும். அப்போது நவவிவித கதனர், புது தினுஷா அவர் கதை சொன்னாராம், புது தினுஷா ராமர் கேட்டாராம். இது நவங்கிற ஒரு சப்தத்துக்கு எடுத்துக்காட்டு. அடுத்த அர்த்தம் என்னென்னா, நவனா புதுசுன்னு ஒன்று உண்டு இல்லையா? நவன்னு இன்னொரு அர்த்தம் என்னென்னா 9 விதமான கதைகளை விஸ்வாமித்திரர் சொன்னார். எப்படி குமரக்கடவுள் கார்த்திகேயன் என்கின்ற முருகன் சம்பவிச்சார். குமார சம்பவம்ங்கிறது பாலகாண்டத்திலே வரும். கங்கோத்பத்தி, எப்படி கங்கை தோன்றினாள், எப்படி கூர்மாவதாரம் நடந்தது, எப்படி பலி சக்கரவர்த்தியின் யாகவாட்டிகைக்கு சித்தாசிரமத்தில் பிறந்த வாமனன் சென்றார். இந்த மாதிரி 9 விதமான கதைகளை சொல்லுவார். அப்படின்னா ராமாயணத்தில் கௌதம மகரிஷி ஆசிரமத்தை பார்த்துட்டு விஸ்வாமித்திரர் சொல்லுவார், ராமா இந்த ஆசிரமத்தை சேவிச்சுக்கோ. இது யார் தெரியுமோ? கௌதம மகரிஷி. எப்பேற்பட்ட ரிஷி தெரியுமோ அப்படின்னு கௌதம மகரிஷியின் ஆசிரமத்தை பார்த்துட்டு ராமருக்கு, தர்மமே வடிவெடுத்த ராமருக்கு விஸ்வாமித்திரர் கதை சொல்லுவார். சித்தாசிரமத்தை பார்த்துட்டு விஸ்வாமித்திரர், ராமா இது சேவிச்சுக்கோ, கஷ்யப மகரிஷியின் பிள்ளை இந்திரனுக்கு தம்பியாக இருந்த உபேந்திரன் பிறந்த இடம் சேவிச்சுக்கோ அப்படின்னு விஸ்வாமித்திரர் தர்மமே வடிவெடுத்த ராமனுக்கு ஆசிரமத்தை காண்பிச்சு கதை சொல்லுவார். அதே சமயம்தான் வனபர்வால தர்மமே வடிவெடுத்த தர்மராஜாவுக்கு லோமஷருங்கிற மகரிஷி, இது ஸ்வேதகேது உத்தாளகர் வாழ்ந்த ஆசிரமம் சேவிச்சுக்கோ யுதிஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதையை நேத்திக்கு சொன்னார். இப்போ அதே லோமஷ மகரிஷி ரைப்யர் அப்படின்னு ஒரு மகரிஷியின் ஆசிரமத்தை பார்த்துட்டு இதை நல்லா சேவிச்சுக்கோங்கிறார். இதை தான் இன்றைக்கி 2வது கதையாக பார்க்க போகிறோம். என்னென்னா, இது ரொம்ப அடிக்கடி கேள்விப்படாத கதை, ஆனால் இது ஒரு திரைப்படமாக எடுத்திருக்கா. கேள்விப்படாத கதை, ஆனால் ஒரு திரைப்படமாக எடுத்திருக்கா. என்ன கதைன்னு சொல்கிறேன். பரத்வாஜர், ரைப்யர் அப்படின்னு சொல்லிட்டு 2 மகரிஷிகள் இருந்தா. ரொம்ப ஒத்துமையாக வாழ்ந்த நண்பர்கள். இந்த நண்பர்கள்னு சொல்லும்போது, ரொம்ப ஒத்துமையாக வாழ்ந்தான்னு சொல்லும்போது, இதே மகாபாரதத்தில் பூர்வத்தில் 2 பேர் ரொம்ப தோழர்களாக இருந்தான்னு பார்த்துருப்போம் சின்ன வயசில். யார்? வெரி குட், துரோணர். அடுத்தது துருபதன். துரோணர் யார் பிள்ளை? வெரி குட், பரத்வாஜர் பிள்ளை துரோணரும் துருபத மகாராஜாவும் சிறு வயசில் நண்பர்கள். இது வேற கதை. இங்கே பரத்வாஜரும் ரைப்யரும் நண்பர்கள்.
இந்த பரத்வாஜர் வேற, அந்த பரத்வாஜர் வேற. நமக்கு புராணத்தில் ஒரு பேர் கேள்விப்பட்டுட்டா அதே பேரை நம்ம முழுக்க ஓட்டிடலாம்னு நினைப்போம். கிடையாது. பல பல ஒரே பெயரில் பல பேர் இருப்பா. சீதாங்கிறவோ ராமபத்னி சீதான்னு ஒத்தி இருக்கா. நம்ம கல்யாணங்கள்லாம் பிடி சுத்தி போடுறது வழக்கம் இல்லையா? உண்டாது. நான் வைஷ்ணவா கல்யாணம் பண்ணாலும் ஸ்மார்த்தா கல்யாணம் பண்ணாலும் இந்த ஊஞ்சலில் உட்காத்தி வச்சு பிடி சுத்தி போடுறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு இல்லையா? அதுக்கு வேதத்தில் ஒரு கதை உண்டு. பிரம்மாவுக்கு ஒரு பெண் சீதான்னு இருந்தாளாம். அந்த சீதையை சோமனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாராம் பிரம்மா. அவள் கல்யாணம் பண்ணின கையோடு எங்கேயோ ஷாப்பிங்கோ எங்கேயோ போயிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஆற்றுக்கு திரும்பி வந்து பார்த்தா சோமனுடைய மடியில் இன்னொத்தி உட்காந்துட்டு இருந்தா, ஸ்ரத்தா அப்படின்னு ஒத்தி உட்காந்துட்டு இருந்தா. ரொம்ப வருத்தப்பட்டுட்டா சீதா. ஏன்னா வெளியில் போகிறதுக்கு கூட இந்த ஆளுக்கு ஆசையில் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டார்னு சொல்லிட்டு கோவத்தோடு தன் பெட்டியை எடுத்துக்கொண்டு அப்பா வீட்டுக்கு வந்து விட்டாள். அப்போ அப்பா நினச்சார், நம்ம பண்ணி வச்ச கல்யாணமே ஏன் இப்படி ஃபெயில் ஆகிடுது? அப்போ தான் யோசிச்சு பார்க்குறார், கல்யாணம் பண்ணி வச்சோமே அன்னத்தில் பிடி சுத்தாமல் விட்டு விட்டோம், அதனால தான் திருஷ்டிப்பட்டுடுத்து அப்படின்னு ஒரு வேத மந்திரமே இருக்கிறதுக்கு. அங்கே சீதான்னு ஒத்தி வருவோம் எடுத்தா அப்படின்னா சீதாலேயே 2 சீதா இருக்கா. தாரா எவ்வளவோ தாரா. ப்ரஹஸ்பதி பத்னிக்கு தாரான்னு பேர், வாலியின் பத்னிக்கு தாரான்னு பேர். அதனால ஒரே பேர் வந்து கொடுத்தானே எல்லாம் ஒத்தரே நினைக்கப்படாது, வெவ்வேறு ஆட்கள் இருக்கலாம். இது வேற பரத்வாஜர். பரத்வாஜருக்கும் ரைபியருக்கும் நல்ல ஒரு தோழமை. பரத்வாஜருக்கு ஒரு பிள்ளை இருந்தான், யவக்ரின்னு பேர். ரைபியருக்கு 2 பிள்ளை இருந்தா, அரவசு பராவசு அப்படின்னு 2 பிள்ளைகள். இதெல்லாம் சட்டுன்னு பேர் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம்தான். கேட்க 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 மறந்துட்டே வாங்கும், அவ்வளோதான். அதனால் ரைபியர் அவருக்கு இருக்கக்கூடிய பிள்ளை, ரைபியர் ஒரு பெரிய தபஸ்வி. அதே சமயத்தில் பரத்வாஜரும் தபஸ்வி. பரத்வாஜருக்கு இருந்த பிள்ளை யவக்ரிக்கு இந்த வேதம் கற்றுக்கிறதெல்லாம் அபிருச்சியே கிடையாது. அது ஏதோ தந்தேரியா தத்தேரியா தெரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த ரைபியரின் 2 பிள்ளை பராவசு அராவசு ரொம்ப சமத்தா சாஸ்திரங்கள்லாம் கற்றுண்டா. அதில் என்ன எடுத்து இந்த பராவசுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டார் ரைபியர். அந்த சமயத்தில் என்னாச்சு, ஊரில் இருக்கவாள்லாம் சொல்லிட்டு இருந்தா, யவக்ரி என்னப்பா வேதத்தின் சாரத்தை கற்றுக்காமல் இருக்க, உங்கள் அப்பா பரத்வாஜர் எப்பேற்பட்டவர், நீ எங்கே இருக்க சொல்லிகிட்டே வந்தா. இந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு நேர போய் அப்பா கிட்ட கேட்டுது, நான் வேதம் கற்றுக்கணும். அப்பா வேதம் கற்றுக்கணும்னா அதுக்கு ஒரு நியமம் இருக்குது, உக்காந்துக்கோ காலங்கார்த்தால வா கற்றுத்தரேன். அப்படி இல்லை, நான் உக்காந்தபடியே எல்லா வேதமும் எனக்கு மனப்பாடம் ஆகணும். நான் ஒன்றும் கற்றுக்கலாம் மாட்டேன், நான் உட்காருவேன். இந்த ஃபீட் பண்ணுறதுன்னு பென்ட்ரைவில் இருக்குது பாருங்க, நீ ஏதோ ஒரு பென்ட்ரைவை கொண்டு இப்படி போட்டுரு, எல்லாம் டக்குன்னு வேதமெல்லாம் இறங்கிடணும். நீ சொல்கிறத பார்த்தா இது ஏதோ காண்டங்கிற பிரஷ்னம்ங்கிற பஞ்சாதிங்கிற இதெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகிடும் போல இருக்குது. அப்படிலாம் வேண்டாம், நான் உட்காந்துப்பேன், வேதமெல்லாம் எனக்கு வரணும். அப்பா முடியாதுன்னு விட்டார். நேர பிள்ளை காட்டுக்கு போச்சு. காட்டுக்கு பஞ்சமாக்னியை மூட்டிட்டு அதில் உட்காந்து தவம் பண்ணித்து இந்திரன் பார்த்தான். இந்திரன் வந்து சொன்னார், இப்படியெல்லாம் நீ கேட்டியான வராதுப்பா அப்படி. கேட்கல பிள்ளை. அப்போ இந்திரன் ஒரு வேடம் பூண்டு ஒரு கிழவனாக வந்து ஓடக்கூடிய நதியில் மண்ணை அடைக்க ஆரம்பித்தான். மண் அடைச்ச உடனே இந்த கண்ணை திறந்து யவக்ரி கேட்டான், என்னப்பா ஓடுற நதியில் போய் மண் அடைக்கிறேன்? இல்லை, நான் ஒரு பெரிய அணை கட்டின்னு இருக்கேன். சிரிச்சுட்டான். ஏன்பா ஓடுறது நதி, அதில் தனியாக கொஞ்சம் இடம் ஒதுக்கி அணை கட்டுவாளா, இல்லாட்டா அது மேலேயே மண்ணை கொட்டுவாளா? மண்ணை கொட்டிட்டியானே ஜலமும் போக முடியாது, ஒன்னால் அணையும் கட்ட முடியாதுன்னா. அதே மாதிரி தான் நீ வந்து ஒன்றுமே முயற்சி எடுக்காமல் வேதம் கற்றுக்கணும்னு சொல்கிறது அப்படின்னு விட்டான். அப்போ அந்த யவக்ரிக்கு புரிஞ்சுது. ஆனாலும் சொன்னான், நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் இந்திரா, ஆனால் ஒன்றும் நான் என்ன கேட்குறேனோ அதை நீ கொடுக்கணும். என்ன கேட்டார் அப்படின்னார். அதுக்கு சொல்கிறான் யவக்ரி இந்திரன்கிட்ட, நான் உக்காந்துட்டபடியே வேதத்தின் சாரமெல்லாம் எனக்கு இறங்கணும். இந்திரன் சொன்னால் அதெல்லாம் முடியாதுப்பா, ஆனாலும் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் அப்பாவுக்கு என்ன மேதாவித்தனம் இருக்கோ, என்ன ஞானம் இருக்கோ, அதே ஞானம் உனக்கும் ஒரு காலத்தில் வரும். ஆனால் நீ முயற்சி எடுக்கலைன்னா வராது, இப்படி தான் நீ இருப்பே அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் போய்விட்டார். ஆச்சு. இப்போ இந்த பிள்ளை நேரம் வந்தது அப்பா கிட்ட, பரத்வாஜர்கிட்ட. பரத்வாஜரே, தந்தையாரே, இந்திரன் இப்படி வந்து சொன்னார், அதனால் ஒரு நாள் எனக்கு வேதத்தின் சாரம் புரியும்னுட்டார். அதுக்கு அப்பா ஒரு கதை சொல்கிறார். என்னன்னா, மேதாவி பாலதி அப்படின்னு 2 பேருடைய கதை. பாலதின்னு சொல்லக்கூடியவர் ஒரு மகரிஷி. அவருக்கு இருந்த ஒரு பிள்ளை செத்து போயிட்டான். பிள்ளை போயிட்டானேங்கிறதுக்காக அவர் தவம் இருந்தார். நேர தேவதைகளை பிரார்த்தனை பண்ணார். பிரார்த்தனை பண்ணும்போது தேவதைகள் பிரத்யக்ஷமானா. என்ன வேணும்னு கேட்டா, அப்போ பாலதி சொன்னார், எனக்கு சாகா வரம் பெற்ற ஒரு பிள்ளை வேண்டும்.
அவள் சொல்லிட்டா, சாகாவரமெல்லாம் ஒருத்தருக்கு கிடைக்காது. இல்லை நீங்கள் கொடுக்கணும். இதுக்கு சாமர்த்தியமாக தேவதைகள் என்ன பண்ணிட்டான்னா, எதிர்க்க ஒரு மலை தெரியறதா, தெரியறது, பாலதி பாரோ எதிர்க்க ஒரு மலை தெரியறதா, தெரியறதுன்னார். இந்த மலை இருக்கிற வரைக்கும் உனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை உயிர் வாழ்வான் சொல்லிட்டார். அப்பா என்ன நினச்சிட்டார், ஓஹோ மலை எப்போவுமே இருக்கும். ஏன்னா நம்ம ராமாயணத்தையும் எப்படி சொல்லுவோம், யாவத்து ஸ்தாஸ்யந்தி கிரயா சரிதஸ்ச மஹீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரஹரிஷ்யதி. எந்த நாள் வரைக்கும் மலைகள் இருக்கோ, எந்த நாள் வரைக்கும் நதியில் ஜலம் ஓடுறதோ, அந்த நாள் வரைக்கும் ராமாயணத்தினுடைய பலன் பெருமை உலகத்தில் இருக்கும். அதுதானே ஸ்லோகத்துக்கு அர்த்தம். யாவத்து ஸ்தாஸ்யந்தி கிரயா சரிதஸ்ச மஹீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரஹரிஷ்யதி. மலை இருக்கிற வரைக்கும், நதிகள் ஓடுற வரைக்கும் ராமாயணத்தின் பெருமை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். இதில் ஒரு இடி என்னன்னா, பாலாறுன்னு ஒரு நதி ஓடித்து, இப்போ ஓடுறதா, ஓடலை. அப்போ என்ன பண்ணுவா யாராவது, சுவாமி நீங்கள் என்ன சொன்னேள், நதி ஓடுற வரைக்கும் ராமாயணத்தின் பெருமை இருக்கும்னு சொன்னேள், பாலார் ஓடலையே, எங்கே பெருமை அப்படின்னு கேட்பா. அதுக்கு அப்படி இல்லையா அர்த்தம். அனந்தராம தீட்சிதர்வாள் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லுவார், யாவது ராமாயண கதா லோகேஷு பிரஹரிஷ்யதி. எப்படின்னா, ராமாயணம் ஏதோ ஒரு மூலையில் ஓடிக்கொண்டிருக்கும் வரைதான் நதிகளில் ஜலம் இருக்கும், மலை இருக்கும். மலை இருக்கிற வரைக்கும் ராமாயணம் கிடையாது, ராமாயணம் இருக்கிற வரைக்கும் தான் மலை. எதுக்கு இது சொல்ல வந்தேன், ராமாயணத்தை பற்றி உபன்யாசம் பண்ணும்போது மலையையும் ராமாயணத்தையும் ஒப்பிட்டு சொல்கிறோம். இவர் சொன்னார், இந்த மலை இருக்கிற வரைக்கும் தான் உன் பிள்ளை உயிர் வாழ்வான். சந்தோஷம் வந்தது பாலதிக்கு. பெத்தெடுத்தார் ஒரு பிள்ளைய, பேர் வச்சார் மேதாவின்னு பேர் வச்சார். அதுக்கேற்ற மாதிரி பிள்ளை இருந்துதான் நீங்கள் கேட்காதீங்க, அதுக்கேற்ற மாதிரி இல்லை. எப்போவுமே அந்தந்த பெயருக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் இருக்கவே மாட்டா. எதுக்கு சொல்ல வந்து, சில பேருக்கு தான் அந்த பெயரின் சுவாரஸ்யமே ஏற்படும். ரமயந்தி ராமஹா, அதாவது ராமனை பார்த்தால் ரமயதி இதி ராமஹாம்பா, அதாவது அவர் பார்க்க 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 அழகும் மெழுகும் கூடும். அது ராமனுக்கே பொருந்தும். சில பேருக்கு அது பொருந்தாது. மேதாவின்னு ஒரு பிள்ளை, அதுக்கு தெரிய வந்துடுத்து, ஒரு வயசு வந்த உடனே தெரிய வந்துடுத்து, நமக்கு மரணமே கிடையாது. எதிர்க்க இருக்கு மலை பாருடா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி சொல்லுவாங்க, மலை இருக்கு ஒன்றும், ஆமாண்டா, எவ்வளோ வருஷமாக இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குடா மேதாவி, இன்னும் எவ்வளோ வருஷம் இருக்கும், ரொம்ப வருஷம் இருக்குண்டா, இருந்துகிட்டே இருக்கும், அது வரைக்கும் நான் இருந்துகிட்டே இருப்பேன்டா அப்படின்னு பெருமையாக சொல்ல ஆரம்பித்தான். மெருகு ஏற்பட்டது, செருக்கு வந்தது, அகங்காரம் வந்தது, கர்வம் தலையோங்கியது. ஒரு நாள் தனுஷாகா அப்படின்னு ஒரு ரிஷி, அந்த ரிஷியை அபமானப்படுத்தினான். ரிஷிக்கு கோபம் வந்தது. இதே இடத்தில் நீ பஸ்மமாக கடவாய். ரிஷி மேதாவிக்கு சாபம் கொடுத்தார். அவிகாராய சுத்தாய நித்யாயன்னு நின்றுருக்கான். ஆச்சரியப்பட்டு போயிட்டார் ரிஷி. அப்புறம் தான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியறது, ஓஹோ இந்த மலை இருக்கிற வரைக்கும் இவன் இருப்பானோனோ. அதனால என்ன பண்ணிட்டார், 1000-2000 எருமைகளை ஏவினார். எருமைகள், நல்ல கொம்போடு கூடிய எருமைகள் எல்லாம் வந்தது. மலையை இடிச்சுது, கல்லை இடிச்சுது, பொடிச்சது, உடைச்சது. அப்படியே அந்த மலை செதறிடுத்தும் இந்த பிள்ளையும் போயிட்டான். இப்போ இது முதல்ல நான் இந்த கதை ரொம்ப வருஷம் முன்னாடி படிச்சிருக்கேன் மகாபாரதத்தில். அப்போ எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னமோ எருமைக்கு இவ்வளவெல்லாம் பலம் உண்டா, அது என்னமோ நமக்கு பால் கொடுக்குறதுங்கிற, அத்தை கொடுக்குறதுங்கிற, இந்த எருமைக்கு என்ன இவ்வளோ பிரபாவம்னு யோசித்தேன். இந்த வாட்ஸ்ஆப் எவ்வளோ உதவுறது பாருங்க. என்னென்னா, ஒருத்தர் எனக்கு வீடியோ அனுப்பிச்சார். ஒரு சிங்கம் ஒரு எருமையை ஷாட்டுன்னு இருக்கு. நீங்கள் பார்த்தேலாம் தெரியல, பார்த்துருப்பேன். ஒரு சிங்கம் ஒரு எருமையை ஷாட்டுன்னு இருக்கு. எருமை கூட்டமெல்லாம் இதை பார்த்துன்னு இருக்கு. அதில் ஒரு பெரிய ஒரு பலத்தோடு கூடிய எருமை ஓடி வருது, சிங்கத்தை பிளக்கிறது, தூக்கி போடுறது. அப்போ தான் தெரிஞ்சுது, ஒரு சிங்கிள் எருமையால் இவ்வளவு பெருசாக இருக்கக்கூடிய சிங்கத்தை தூக்கி போட முடியறதே, ஒரு 1000-2000 எருமைகள் சேர்ந்தால் ஏன் பாறையை இடிக்க முடியாது, உடைக்க முடியாதுன்னு யோசித்தேன். அதனால் அந்த பிள்ளை மேதாவி போனோன்னா பாலதி சொல்கிறார், நதிஷ்டமர்த்தமேத்யுமீஷோ மர்த்தியா கதஞ்சன மகிஷைர் பேதயாமாச தனுஷாக்ஷோ மஹீதரான். என் பிள்ளை சாகா வரம் பெற்றவன் நினைச்ச மேதாவி, ஆனால் அவனை கூட துவம்சம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ரிஷியானவர் 1000-2000 எருமைகளை ஏவி இந்த மலையை ஒடித்து விட்டாரே. ஆஹா, நம்ம கர்மாவை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வர்றார். இந்த கதை பாலதிக்கும்
மேதாவிக்கும் நடந்த கதையை இப்போ பரத்வாஜர் தம் பிள்ளை யவக்ரிக்கு சொல்லிட்டு இருக்கார். காரணம் என்னன்னா, யவக்ரி யோசிச்சான் ஏதாலையும் தன்னுடைய டெஸ்டினி கர்மாவை ஜெயிச்சுள்ளான்னு. இப்போ பரத்வாஜர் சொல்றார், பாத்தியா கர்வத்தால் அவன் எப்படி அழிந்தான், நீயும் கர்வத்தால் அழியக்கூடாது யாவக்ரி, ஜாகிரதை